நம்ம வீட்டில் இதான் சமையல். இன்றைக்கி நான் சாப்பிட போகிறது சாப்பாடு ரசம். மீன் குழம்பு முள்ளு வந்துச்சுன்னா சரி தெரில, எனக்கு இன்னும் ஐடியா வரல. ஒரு குவார்ட்டர் பிரியாணியும் கொஞ்சம் ரசம் சாப்பிட வேண்டியது தான். சூட வச்சிடாத. ஓகே, தேங்க்யூ. வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து இதான் சமையல், சாப்பிட்லாம். பாய். ஓய், வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? இப்போ டிஃபனை பண்ண போகிறேன். என்ன பண்ணிக்க கீழே மேலே கரெக்டாக இருக்குது. ஒன்றும் காமிக்கணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் பொங்கல் தம்பி சாப்பிட மாட்டான். மாவு இருக்குதுன்னு அது சாம்பார் பண்ணியிருக்காங்க. பொங்கல் சாம்பார்னா சாம்பாரை மேக்ஸிமம் புளி ஊற்ற மாட்டாங்க. மாய் கேட்குறேன் பாருங்க, உள்ள கொஞ்சம் வேலை. மாய், சாம்பாரில் புளி ஊற்றிருக்கியா? ஊற்ற மாட்டாங்க, அது டேஸ்ட்டாக இருக்கும். சரி, போட்டு சாப்பிடலாம். என்ன கடுங்கு. நீங்களாம் டிஃபன் பண்ணிட்டீங்களா? ஆமாம், நம்ம ஃபோன் ஸ்டாண்டை வைக்கிறது இல்லாதால அங்கங்கே பொத்துன்னு விழுது ஃபோன். தம்பிக்கு வந்து பொங்கல் சுத்தம் பிடிக்காது அவனுக்கு. நம்மகிட்ட பொங்கல் வாங்க, சூப்பராக பண்ணுவாங்க பொங்கல்லாம். எங்கள் வீட்டில் நம்மளுக்கு பொங்கல் பண்ண வராது. சாம்பார் இருக்குது, மாவு இருக்குது. ஒரு 3 தோசை 4 தோசை கூட தம்பி சாப்பிட்றான். இப்போ தான் டே போட்டிகிட்டு வந்தான். அவனுக்கு சாப்பிட்டு மதியானத்துக்கு காரப்பொடி மீன் வாங்கினேன். அப்புறம் வந்து தேங்காய் பாறை மீன் வாங்கியிருக்கேன். இப்போ வாங்கிட்டு வந்து எல்லா வேலையும் முடித்தேன். தொட்டி ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? காமின்னு வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட மணி பிளான்ட் கோசம் புதுசாக வாங்கியிருக்காங்க. இந்த மணி பிளான்ட் வச்சுட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றா அப்படியே ஃபிட் ஆகிடும். இதில் நம்ம எல்லாம் மீன் கூட விடலாம். அது என்ன மீன்? கட் பீஸு, மாலி, கருப்பு மாலி, வெள்ளை மாலி, அதெல்லாம் விட்டா செத்து போடும். ஃபைட்டர் இருக்குது. ஃபைட்டருக்கு வந்து ஆக்சிடென்ட் தேவையில்லை, அது பாட்டு கிடக்கும். ஒரு ஃபைட்டர் விட்டா தூரத்துக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நல்லா இருக்குங்களா? இது உள்ள கூழாங்கல் போட்டு மேலே வச்சுருக்காங்க. எங்கள் ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் டெக்கரேஷன் பண்ண முடியும். மணி பிளான்ட்டு அப்படியே போயிட்டு குட்டியாக வச்சாங்க. வளருது மணி பிளான்ட். வளர ஃபேமிலியில் பணப்பிரச்சனைக்காக சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை, ஆனால் அது ஒரு சந்தோஷம். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் பொங்கல் சாப்பிட்டு என்ன சமையல் மதியானம் பார்க்கலாம். ஓகேவா? அவங்க தான் பண்ண போகிறாங்க. சிக்கன் இன்னும் வாங்கி வரல, சொரா இன்னும் வாங்கி வரல. சொராக்கு தான் போகணும். நேற்று அந்த மீடியாவில் போனது வீடியோஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க எனக்கு. அந்த விஜயகாந்த் சார் நினைவஞ்சல் இடத்துல நாங்கள் அஞ்சலி செலுத்தியப்போ நாங்கள் வந்தது போனது, அந்த மீடியாஸ் கரடா சேனல் அங்கே எடுத்தாங்க இல்லையா, வீடியோஸ் எனக்கு அமைச்சிருக்காங்க. நிறைய பேர் நான் பார்த்து தான் சொன்னீங்க டிவியில். ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த வீடியோ போகிறோம் பாருங்கள், அதில் வருதான்னு பாருங்கள். ஓகே, டவுன்லோட் பண்ணி அமைச்சிருக்காங்க எனக்கு. பட் அவங்களுக்கு கரடா மீடியாஸ் சேனல் நேம் வருது. ஒரு காப்பீட்டு வருமா வரலாம் தெரியல. நான் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, மனசு கொஞ்சம் கஷ்டமாக வந்துச்சு அந்த இடத்துல அஞ்சலி செலுத்துறதுக்கு. அங்கே நிறைய சப்ஸ்கிரைப் வந்திருந்தாங்க. நேரம் உள்ளேருந்து என்கிட்ட பேசினாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருந்தீங்க, காலைல 9 மணிக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு அதான் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பேச தான் போனாங்க. அது சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன வரவங்கெல்லாம் நம்ம விஜயகாந்த் சமாதி கை தொட்டோன்னே அப்படியே முடிஞ்சு சின்னதாகிடுது. மனசில் கனத்த இதயத்தோட அஞ்சலி செலுத்துகிறாங்க எல்லாரும். ஒருவேளை அவர் சாகாமல் உயிரோடு இருந்தார்னா வேறு லெவலில் இருந்துட்டு போகிறேன்னு ஆரோக்கியமாக இருந்திருந்தா என்ன பண்ண. நல்லவங்களாம் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்கல்ல. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? என்ன சமையல் உங்கள் வீட்டில்? இன்றைக்கி நான் வந்து காரப்பொடி மீன் வாங்கி வந்தேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். நிறைய இருக்குது. டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக எத்தனை மீன் இருந்துச்சு? 23 மீன் இருக்குது. ஆனால் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நான் எங்கே வாங்கினா ரோட் சைடில் தான் வாங்கினேன், கடையில் வாங்கல.
ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், ஆனால் நீங்கள் வாங்குறது ரோட் சைடில் வாங்குங்க, இல்லாட்டி வண்டியில் போகிறவங்கிட்ட வாங்குனீங்க. அதே மாதிரி இன்றைக்கி அவர் தெரிஞ்சவர் தான். இன்றைக்கி போய் கேட்டேன், இவ்வளோ மீன் 1 கிலோ 200 நான் 1/2 கிலோ வாங்கினேன் காரப்பொடி. இங்கே பாருங்கள், மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நம்ம போய் கழுவுறப்ப தெரிஞ்சுங்களா, சதையாகவும் இருக்குது. இவ்வளோ மீன் எப்படி சாப்பிடக்கூடிய தெரியல எனக்கு. அப்புறம் வந்து தேங்காய் பாறை ஞாயிற்றுக்கிழமை நான் வாங்கினது வந்து 600 1 கிலோ. இன்றைக்கி அதே தேங்காய் பாறை நம்ம ரோட் சைடில் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினேன் 350. நான் 1/2 கிலோ வாங்கினேன். 3 மீன் இருந்துச்சு, பெரிய பெரிய மீன், 1/2 கிலோ மேலே இருந்துச்சு. 175. இங்கே பாருங்கள், காமிக்கிறேன் அப்படின்ட்டு அடி காமிச்சிருக்காங்க அழகா. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், வாங்க பாருங்கள். என்னென்ன வாங்கலான்னு தோணுது. கடை நான் வாடகை தரணும், அங்கே வேலை செய்யணும், காசு எல்லாம் தரணும், அதெல்லாம் நம்மக்கிட்ட வேலை ஜாஸ்தி சொல்கிறாங்களே தெரில. 3 மீன் கிட்ட இருந்துச்சு. இது வந்து தேங்காய் பாறை 350 175 நல்லா பத்தியாக இருக்குது. நல்லா இருக்கா மீனில்? ஸோ இன்றைக்கி தான் பண்ணி பண்ணுறாங்க நம்ம வீட்டில். சொரா கிடைக்கவே இல்லை, மறுபடியும் போய் கேட்டு வந்தேன். நம்ம ஏரியாவில் எங்கேயும் சொரா 4-5 கடையில். சரி இன்றைக்கி இதை சண்டேஸில் கூட எங்கே அலைய வேண்டியதாக இருக்குது. சைதாப்பேட்டை போனால் கிடைக்கும், இல்லாட்டி பீச் பக்கம் போனால் கிடைக்கும். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், காரப்பொடி மீன் குழம்பு, தேங்காய் பாறை ஃப்ரை. எனக்கு அவங்க சரி பண்ணாங்க. எனக்கு சிக்கன் வேணும், ஒரு 50 ரூபா கொடுத்தேன். உனக்கு தான் வேலை ஜாஸ்தி, நான் செஞ்சுக்கேன். மீன் குழம்பு காரப்பொடி மீன் ஒருத்தா நல்லா இருக்குமா? இல்லைங்களே, நான் ஃப்ரை மீன் குழம்பு தான் இது சாப்பிட்ருக்கேன். பெரிய காரப்பொடி தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். சின்ன காரப்பொடி ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி இவ்வளோ மீன்லாம் நீ சாப்பிடுவேன், மருமக சாப்பிடுவாங்க, அப்புறம் வந்து விக்கி நைட்டு தான் வருவாங்க. வேஸ்ட் ஆகிடக்கூடாது, பார்த்துக்குவோம். நீங்களாம் ஃபிஷ்ஷில் பார்த்து தானே. இப்போ நான் மதியம் என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் சாப்பிட்றத நான் பார்க்க போகிறேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்களா வெங்காயத்துக்கு எப்படி வளர்ந்துருக்கும், அப்படியே வச்சுட்டு மறந்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி வளர்ந்துட்டுருக்கு. மீன் போய் பார்த்துட்டு வந்தேன். இங்கே 2 மீன் கடை இருந்துச்சு. சொரா வாங்க போய் கேட்டு வந்தேன், பட் மீன் இல்லை. ஃபைட்ரு மீன் இதில் விடுறதுக்கு இதில் இந்த கூழாங்கல் ரொம்ப போட்டுறாங்க, வெயிட்டில் பொத்து நிற்கிற வந்துடும். இருக்கிற கூழாங்கல்லும் போதும். இது நல்லா இருக்குங்களா? இது ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஃபைட்ரு மீன் விட்டு அழகாக இருக்கும். அதில் இந்த இது நீயே பண்ணிட்டேன். மண்ணில் வச்சா சூப்பராக வரும். வெங்காயத்தால் வெங்காயத்தால் தான் உதோ மேலே இருக்கே, அதுதான். இந்த ஃப்ரைட் ரைஸ் மட்டும் தான் வீட்டில் பண்ணதில்லை, அதையும் ஒரு நாள் பண்ணி காமிச்சிடுறேன். ஆனால் ஃப்ரைட் ரைஸ் நம்மளுக்கு பண்ண வராதில்ல. யாருக்கு? எனக்கா? நம்மளுக்கு. எனக்கு இல்லை, உனக்கு இல்லை, நம்மளுக்கு. அப்படி தூக்கி கடையில் போடுவான், அதனால் நம்மளுக்கு வராது. அஜினமோட்டோ கூட சும்மா அள்ளி போடுவான். ஆக்சுவலாக அஜினமோட்டோ நிறைய சாப்பிடாதீங்க, எல்லாம் டாக்டர் சொல்கிறாங்க. நிறைய சாப்பிடாதீங்க, இல்லை சாப்பிடவே கூடாது. உப்பு மாதிரி சேர்த்துக்கலாம்ல. உப்பு மாதிரி அஜினமோட்டோ சேர்த்துக்கலாம்ல. உப்புல நிறைய இல்லை, கொஞ்சோண்டு ஒரு பிரியாணி கீழே போடுறதுனா. அஜினமோட்டோனால எங்களுக்கு வரும். ஆக்சுவலாக அது சாப்பிடக்கூடாது. அஜினமோட்டோ லீடிங் டு கேன்சர்னு சொல்கிறாங்க. சைனாவில் வந்து ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க. அது எல்லா இடத்துலையுமே பேன் பண்ணிட்டாங்க, எல்லா கண்ட்ரிஸ்லையும் பேன் பண்ணி. இந்தியாவில் தான் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அப்புறம் நிம்மோஸ்லாய்டு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்டு நான் ஒரு புக்கில் தான் படித்தேன். அந்த டேப்லெட் வந்து ஃபாரின்லாம் பேன் பண்ணியிருக்காங்க, பட் இந்தியாவில் வந்து தாராளமாக கிடைக்குது. வலி மாத்திரை அது ப்ரூஃபெல்லாம் போடுறாங்க. இப்போ நிம்மோஸ்லாய்டாக இன்னமும் ஒன்று பேர், அதை யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. யாருங்க கேட்குறாங்க, எல்லாம் சாப்பிட்றாங்க. நான் கூட சொல்கிறேன் அஜினமோட்டோ சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு. ஒரு பிரியாணி வந்து சாப்பிடணும் பாருங்க, பிரியாணி அஜினமோட்டோ போடாமல் இருப்பாங்க. நான் கம்முன்னு ஒரு பிரியாணி சாப்பிட்டேன் மதியானம். என்ன சொல்லு, ஒரு பிரியாணி, ஒரு ஆஃப் பிளேட் பிரியாணி சாப்பாடு கம்மியாக வை. ஓகே, உள்ளே போயிட்டு ஒரு ½ அன் ஹவர் உட்காந்துட்டு மீன் குழம்பு ஆகிடுச்சு. என்ன மீன்? அதானா காரப்பொடியா? எத்தனை மீன் போட்டிருக்கேன்? சூப்பர். ஆஃப் பண்ணிட்டு ஆயிடுச்சா? வெந்திருக்கா மீன்லாம்? சூப்பர். வாசனை பயங்கரமாக வருது இல்லை? நல்லா ஒரு வாசனை. இன்றைக்கி ஒரு 100 ரூபாய்க்கு இவ்வளோ காரப்பொடி மீன் கிடச்சிது. அது கொஞ்சம் வறுத்து பாரு எப்படி இருக்குன்ட்டு. ஓகே. ஐயா தோற இது சுயநலம் பூமி. ஐயா தோற
வெயில் சூரியன் அடிக்குது இன்னைக்கு. நம்ம காதில் எப்போ பஞ்சு வச்சு பழக்கமாச்சு. தேங்காய் பாறை மீன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வாசனை வருது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல மீன். ஃப்ரெஷ்ஷாக வாசனை நல்லா இருக்குமே தேவை, நம்மளுக்கு முழுக்கிறது தான் கஷ்டம். நான் என்ன பிரியாணி சாப்பிட்லாமா தெரியல. சமையல்லாம் முடிய போகுது. முடிஞ்சிச்சா? ரசம் பண்ணிட்டியா? ரசம் எப்போ பண்ணேன்? நான் குழந்தை கூட பேரன் கூட விளையாடினா அதுக்குள்ளே ரசம் பண்ணிட்டுருக்காங்க. சரி, இந்த வறுத்து முடிக்கிட்டோம். நம்ம வீட்டில் என்ன சமையல்னு காமிக்கலாம். ஓகே, ஆயிடுச்சு ஆச்சு. காமிக்க இல்லை வடித்த ரைஸ். என்ன ரசம்? தக்காளி ரசம். தக்காளி ரசம். காரப்பொடி மீன் குழம்பு. காரப்பொடி மீன் குழம்பு. அப்புறம் தேங்காய் பாறை ஃப்ரை. தேங்காய் பாறை மீன் வறுவல். இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் ஸ்பெஷல். நம்ம வீட்டில் இதான் சமையல். இன்றைக்கி நான் சாப்பிட போகிறது சாப்பாடு ரசம். மீன் குழம்பு முள்ளு வந்துச்சுன்னா சரி தெரில, எனக்கு இன்னும் ஐடியா வரல. ஒரு குவார்ட்டர் பிரியாணியும் கொஞ்சம் ரசம் சாப்பிட வேண்டியது தான். சூட வச்சிடாத. ஓகே, தேங்க்யூ. வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து இதான் சமையல் சாப்பிட்லாம். பாய்.